சென்னையில இருந்து காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அரவிந்தன். வணக்கம் மேம். வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் பரிகாரங்கள் கேட்கணும்? எனக்கு தான். சரி, உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், வருடம் எல்லாத்தையும் அப்படியே சொல்லுங்க பாப்போம். 22/7/1995 நைட்டு 1:45 1:15 மணி நேரம். 1:45 1:15. That is on Saturday morning, correct? Yes, sir. கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி, கரெக்டா? ஆமாம். திருமண வாழ்க்கை, வேலை, எதிர்காலம் எப்படி அமையும்? கடவுள் பக்தி உடையவர், நியாயமான மனுஷன், கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதனுடைய பலன் கிடைக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நான் டிவி ப்ரோக்ராம் இப்போ பார்த்தீங்க, ரிஷபராசிக்கு சொன்னேன், கேட்டிங்களா? இல்லை சார், நான் வால்யூம் கம்மி பண்ண சொன்னதுனால கம்மி. ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம தந்தி டிவியில் அதை திருப்பியும் போடுவாங்க. அதை திருப்பி நீங்கள் போட்டு கேட்கலாம். அதை திருப்பி அந்த யூடியூப்பில் போடும்போது ரிஷபராசிக்கு நான் சொன்ன அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உத்தியோகம், திருமண வாழ்க்கை, அதே மாதிரி இப்படித்தான் நான் வேலை அப்படின்னு தேடாதீங்க. எது முதல்ல கிடைக்குதோ அதில் போயிடுங்க. ஏன்னா ரிஷபராசி நேயருக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் மாறுது. ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ உங்களுக்கு காரியம் சித்திக்கும். அதில் வந்து மேலதிகாரிகள் தொல்லை இருக்காது. வருமானங்கள் கூடும். ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். சளி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். ஆகவே நல்லா தூங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சிந்தனையை சிதற விடாதீங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கைக்கு விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க. எலுமிச்சம்பழ தீபம், அது உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். அடுத்து பெங்களூர்ல இருந்து ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஜோதிமா. வணக்கங்க. வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? எங்க பொண்ணுக்கு வரம் கேட்கறதுக்கு. சரி, உங்க பொண்ணோட பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்க. எங்க பொண்ணு 94 1994 திவ்யா 2:15 மத்தியானம் 2:15 பிறந்தா. இல்ல, நீங்க பிறந்த தேதி, அப்புறம் மாதம், வருடம் சொல்லணும். அதுக்கப்புறமா நேரம் சொல்லணும். நவம்பர் 23ஆம் தேதி. வருஷம் சொல்லுங்க. வருஷம் வந்து 94. 94. சரி, நேரம்? புதன்கிழமை மத்தியானம் 2:15. எந்த ஊர்ல இருக்காங்க? பெங்களூர். பெங்களூர்ல எங்கம்மா? பெங்களூர்ல சேவாநகர். வெரி குட். புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, கரெக்டா? இந்த பெண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? உடல் ஆரோக்கியம் பாதிக்குதே, சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கே, எப்படி அமையும் அப்படிங்கிறத உங்க கேள்வி. ஆமாங்க ஐயா. ஆஞ்சநேய சுவாமிக்கு செந்தூரம் பூசி வழிபடணும் 3 சனிக்கிழமை. துளசினால அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னீங்கனாலே முதல்ல இந்த பெண்ணுக்கு ஆரோக்கியம், உத்தியோகம், திருமண வாழ்க்கை, உங்க வீட்டுக்கு வடக்கு புறமாக பையன் இருப்பான், தூரத்து தாய் வழி உறவுல அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கோபத்தை விடணும். நான் சொன்ன அந்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுங்க. முதல்ல உங்களுக்கு செப்டம்பருக்கு மேல வழி கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். அடுத்து சென்னையில இருந்து ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜன் சார். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேம்மா. யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? என் பொண்ணுக்காகமா. சரி, உங்க பொண்ணோட பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்கய்யா. 28/5/1993. நேரம் 8:01 PM. ரைட். வெரி குட். பாப்பா பேர் என்னங்க சார்? மீனாட்சி வாணி. அடேங்கப்பா. சென்னையில் எங்கே இருக்கீங்க? சென்னையில மேடவாக்கத்தில் இருக்காங்க. கரெக்டு தான். வாணின்னு சொன்ன மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரியே தான் இருப்பா. டாமினேட்டிங் கேரக்டர், ஓப்பனாக பேசுவா. அதுதான் பலம், அதுதான் பலவீனம். ஒரே ஒரு கேள்விதான், திருமண வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமும் எதிர்காலமும் எப்படி தான் சார் அமையும்? இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? ஹலோ, எங்கே இருக்கீங்க? பள்ளிக்கரணை இல்லையா? சென்னை மேடவாக்கம் பக்கத்திலேயே பள்ளிக்கரணையில் ஆதிபராசக்தி திருக்கோவில்னு இருக்கு. போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? தயவு செஞ்சு இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமையில் ஒரு அபிஷேகம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இளநீர் வாங்கி கொடுங்க. எலுமிச்சம்பழம் சாதம், அங்கே பணம் கட்டினாலும் அவங்களே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க.
இல்லை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய் இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து எல்லாருக்கும் அந்த தானம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் முதல்ல இந்த பெண்ணுக்கு நல்லபடியாக திருமணமும் யார் மாப்பிள்ளை அப்படிங்கிறதும் ஒரு முடிவாகும். இத்தனைக்கும் இந்த பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது, நாகதோஷம் கிடையாது. அந்த 5ஆம் வீட்டுக்குரியவன் செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுறான். ஆகவே நான் சொன்னதை ஆதிபராசக்தி திருக்கோவில் பள்ளிக்கரணையில் போய் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக திருமணம் கூடும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்தபடியாக திருச்சியிலிருந்து காலர் இணைஞ்சிருக்காங்க சார். வெங்கடேஷ் பேரு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? மேடம் வணக்கங்க. யாருக்காக இன்னைக்கு நீங்க பலன்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ராஜா மேடம். உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். பேசுங்க, மேற்கொண்டு சொல்லுங்க. சார் 20/4/1989 சித்திரை மாசம் பிறந்ததுங்க. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 8:20 ஈவினிங் நைட்டுங்க. இது யாருடைய ஜாதகம்? என்னோட ஜாதகம் தாங்க. வெரி குட். எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க திருச்சி மாவட்டம் சார். வெரி குட். சித்ரா நட்சத்திரம் துளாராசி கரெக்டா? சித்ரா நட்சத்திரம் துளாராசி. வெரி குட், வெரி குட். 2 சமாச்சாரம் தான் சார். வருமானம் பாதிக்குது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பணம் சேர மாட்டேங்குது. ஆமாங்க, அதேதான். நீங்க தப்பான வழிக்கு போற ஆள் கிடையாது சார். நான் 1 லட்சம் ரூபாய் தரேன் சார், நீங்க இதை பண்ணீங்க சார்னா பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டேன். போதும் சார், இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு தேவை பிரின்சிபல் மேன். அதுதான் உங்க பலம், அதுதான் உங்கள் பலவீனம். ஆமா சார். திருச்சியில வெக்காளி அம்மன் திருக்கோவில் தெரியும்ல உங்களுக்கு? போய் நான் சொல்லணுமா, தெரியுமான்னு? தெரியும் சார், தெரியும் சார். அந்த கோயில்ல என்ன பிரசித்தம் தெரியுமா? பிரசித்தம் தெரியலைங்கய்யா. கையில குங்குமத்தோட காத்துக்கிட்டு இருக்கா. யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் அள்ளி அள்ளி தர்றதுக்காக ஓப்பன் டெரஸ் ஆகாயத்தோடு காத்து கொண்டு இருக்கிறாள். ஆகவே அந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில போயிட்டு இளநீர் வாங்கி கொடுங்க. எவ்வளவு இளநீர், அதுவும் இந்த வெயில் நேரத்தில் எவ்வளவு இளநீர் நீங்கள் வாங்கி தர முடியுமோ அவ்வளோ இளநீர் வாங்கி கொடுங்க. அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு 3 வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா போதும். முதல்ல உங்கள் வீட்டில் பணம் தங்கும், நல்ல உத்தியோக உயர்வு வரும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், மன நிம்மதி வரும். ஆனால் ஒன்றே ஒன்று, என்னை கோச்சிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் என்னென்னா, பர்ஃபெக்ஷன் விட்டுருங்க. எது சரி? இப்போ நான் சொன்னது எல்லாம் எனக்கு சரி, உங்களுக்கு சரி கிடையாது. ஆகவே பர்ஃபெக்ஷனை விட்டுருங்க. பாதை என்று இருந்தால் வளைந்து வளைந்து தான் போக வேண்டும். கரைன்னு இருந்தால் 2 கரை இருக்கத்தான் செய்யும். நல்லது கெட்டது, வெளிச்சம் இருட்டு, இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை. விட்டு கொடுத்து போவது, இதை புரிந்துகிட்டா உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். வெக்காளி அம்மனை போய் பாருங்கள், வாழ்க்கையில் வெளிச்சமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். அடுத்து கன்னியாகுமரியிலிருந்து வினிதா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் வினிதா. வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? கொடுங்க. பெனிகா. ஓகே, அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 18 மாதம். 18. நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க. 18 3 வாட்டி அப்படிதான் ரிப்பீட் ஆகும். நீங்க டிவி பார்க்காம இங்க அங்க மியூட் பண்ணிட்டு இங்க பேசுங்கம்மா. 18/9/2007. நேரம் 87. 87 சொன்னீங்களா பெனிகா? வருஷம் 18/9/2007. 2007. எத்தனை மணிக்குமா? 11:45. காலையிலையா? ஆமா, காலையில. ஓகேம்மா, கொஞ்சம் அப்படியே இருங்க. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இப்படின்னு அவங்க இருக்காங்க. இருந்தாலும் புத்திசாலியானவள், அன்பானவள், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இவளது ஜாதகத்தில் மெடிசன் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வரைகிறதோ, ஆடுறதோ, பாடுறதோ, கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பா. கன்னியாகுமரி அம்மன், அந்த அம்மனை போய் வழிபட்டிங்கனாலே மெடிசன் ரிலேட்டடாக இவ படிக்கலாம். உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்குது. அயன் அண்ட் புரோட்டீன் ரொம்ப டிஃபிஷியன்சியாக இருக்குது. நிறைய கீரை கொடுங்க.
வேறு என்ன கேட்கணுமோ கேளுங்க. அவ இனி எக்ஸாம் எழுத போவா நீட்டு. அதுல அடுத்த மாசம் 21 எக்ஸாம் எழுதுவா. அதுல எப்படி அவா? நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அவள் மெடிசன் படிப்பான்னு சொல்லிட்டேன். நீட்டில் பாஸ் பண்ணியே தீருவா. ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அவளுக்கு அந்த புத்தி கூர்மை வேணும்னா கன்னியாகுமரி அம்மனை போய் பாருங்க. அவளுடைய மூக்குத்தி ஒளி பெற்றாலே இந்த மூளை வந்து ரொம்ப பிரமாதமாக ஷார்ப்பனாக இருக்கும். எங்கள் அம்மாவை போய் பாருங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.